வணக்கம். வணக்கம். திமுக வந்து 21 தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. அது எப்படிமா பார்க்குறோம்? 21 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு தைரியத்துடன் தான் நிற்கிறோம். எங்களுடைய வெற்றி வந்து உறுதியான வெற்றி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்பொழுது நடக்க இருக்கும் தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து மீட்டெடுக்கும் போர் இது. இந்த ஜனநாயகத்தை வந்து இன்றைக்கி நம்ம மீட்டெடுத்து இதை வந்து இந்த தேர்தல் வந்து நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக, தமிழ்நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் நம்மளுடைய இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பெறக்கூடிய சுதந்திரத்துக்காக நம்ம வந்து சண்டை போடுற இது போர் இது. இந்த முறை மோடி அவர்கள் வந்து, அதாவது மோடின்றதை பார்ப்பதை விட ஜாதி சமயம் எல்லாவற்றுக்குமே, அதாவது ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் நாட்டின் தலைமைக்கு வரக்கூடாது என்பது தான் எல்லா மக்களும். ஏன்னா ஒரு நாடு என்போம் போது கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், மற்ற ஜாதியினர் எல்லாருமே இருக்காங்க. ஒரு மதத்தினர் இருப்பதை வந்து ஒரு நாடு இல்லை. எல்லா வந்து மதத்தினருக்கும் நாம் வந்து அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். எல்லா மதத்தினரும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக எந்த ஒரு கலவரமின்றி, ஜாதி கலவரமின்றி வாழ வேண்டும் என்பது தான் ஒரு நாட்டின் வந்து அதனுடைய பங்கு. அப்படி இருக்கும் போது இந்த மதவாத சக்திகள் வந்து வரக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து பாடுபட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட பிஜேபியை வந்து உள்ளே விடாதபடிக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க வந்துட்டா திரும்பவும் அதே ஜாதி கலவரங்கள், அதாவது கொஞ்சம் கூட ஒரு மரியாதை, தலைவர்கள் எல்லாமே மரியாதை இன்றி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் பேசுகிறத. நான் கடந்த காலத்தில் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மரியாதைக்குரிய அண்ணாமலை சார் பேசினார். அதாவது ஒரு ரொம்ப கேவலமான வார்த்தைகள், யாருமே படித்தவர்கள் பேசக்கூடாத வார்த்தைகள். அதாவது 1000 ரூபாய் இவன் என்ன பிடுங்கிறதுக்கு கொடுத்துட்டாங்களா, அதாவது மயிர் பிடுங்குற மாதிரி ஒன்றும் பிடுங்க முடியாது, இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நாம் பேசுகிற வார்த்தைகளா? இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ப்ரெஸ்ஸில் பேசுகிற வார்த்தைகளா? இந்த மாதிரி வார்த்தைகள் மேடையில் பேசுகிற வார்த்தைகளா? எங்களுக்கு தெரிஞ்சு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் நாகரீகத்துடன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் அப்படி வளர்ந்து வந்தவர்கள். அரசியல் நாகரீகம் வந்து மேடையில் பேச தெரியலன்னா அப்புறம் தலைவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? இது மக்கள் வந்து யோசிக்கணும். இந்த முறை வந்து தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த சக்தியை நாம் உள்ளர விட்டால் கூப்பிட்டு அடிப்பாங்க ரோட்டில் போகிறவனையுமே. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி ஒரு மைனாரிட்டி கூட ரோட்டில் நடக்க முடியாது. கிறிஸ்தவ மைனாரிட்டியை நடக்க முடியாது, முஸ்லீம் மைனாரிட்டியை நடக்க முடியாது. அந்த மாதிரி கூப்பிட்டு அடிப்பாங்க ரோட்டில். அதனால் மக்கள் வந்து இது வந்து ஒரு ஜனநாயக போர். இந்த போரில் வெற்றி பெறணும். நம்ம சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தன்னை மாய்த்து கொண்டு எத்தனையோ சுதந்திர இது வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கார அவருடைய வீடு இது. எஸ்சிசி அந்தோணி பிள்ளை என்பவர் தன் சுதந்திர போராட்டம், தன் நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக போராடினவர். அந்த வீட்டிலிருந்து தான் நான் பேசுகிறேன். இந்த சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்டு போராடினாங்க. அதே 2ஆம் சுதந்திர போர் இது, 2ஆம் சுதந்திர போர். அதனால் இந்த 2ஆம் சுதந்திர போரில் வந்து நாம் பார்ப்பது திமுக அப்படின்றது பார்க்கக்கூடாது. இந்த நாட்டின் தலைமை வந்து இந்த சுதந்திரத்தை வந்து பெற்றுத்தரும்படியான ஒரு நல்ல தலைமையாக இருக்க வேண்டும். எந்தவது மதவாத சக்திகளுக்கு இடம் கொடாமல் நல்ல தலைவரை பெற வேண்டும். அப்படி தான் பார்த்து தான் ஓட்டு போடணுமே தவிர, இம்முறை வந்து தேர்தல் களம் மிக மிக முக்கியமாக மக்கள் யோசனை செய்து வந்து ஓட்டு போடணும். அதே போல் நேற்று மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள் இங்கே சென்னை வந்திருந்தார். மிக்க சந்தோஷம் அவர் வந்திருந்தது. அத்தனை போலீஸ் பாதுகாப்புகள், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த கவனத்தை 6 மாதத்துக்கு முன்னாடி செலுத்தியிருந்தால் மக்கள் உங்கள் மேல் பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். பெரிய நம்பிக்கை, எல்லோருமே நம்பிக்கை வைத்திருக்கலாம். அதனால் வந்து இப்போது இத்தனை முறை இந்த தேர்தல் ஆரம்பித்தவுடன் கிட்டத்தட்ட இது வந்து 2வது முறை நினைக்கிறேன் அவர் உள்ளே வர்றது மக்களை அதனால் தமிழ்நாட்டு மக்களின் மேலே இவ்வளோ, தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள். அந்த அன்பு பாசத்தை வந்து சரியாக வந்து அரசியல் தலைவர்கள் பயன்படுத்தவில்லை. அதுதான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிற தோல்விகள். எவ்வளோ பாசத்தோட மக்கள் வந்து, ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு அன்றாட நாளை வந்து கடப்பதே பெரிய கஷ்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து கடக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு கஷ்டப்படுறாங்க.
they don't have money to eat, they don't have money to survey. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஓட்டு போடுவது எதனால? நீங்க எங்களுடைய வாழ்க்கை தரத்தை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது எந்த அரசியல் தலைவர்களும் மக்களை நினைத்து செயல்படுகிறார்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அரசியல் தலைவர்களை காட்டுங்க. நான் யாரையும் குறை சொல்லணும்ன்றது பேசல. ஆனா இந்த முறை எந்த அரசியல் தலைவர்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு மேல வராங்களோ அவங்க இனிமேல் மக்களுடைய சேவையை செய்ய வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும், மக்களுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தொகுதியிலுமே ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி பார்த்தாலே அந்த அரசியல் கட்சி நல்லா வந்துடும். அதே போல திராவிட இயக்கங்க கட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் இன்னி வெள்ளமே தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதை நான் பெருமைப்படுகிறேன் அதை சொல்வதற்கு. இன்னைக்கு ரோடு வசதிகள், எல்லா வசதிகள் இன்னைக்கு எல்லாமே இருந்ததுக்கு என்ன, இன்னைக்கு புதுசா இவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு புதுசா பிஜேபி உள்ளர நான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நாங்க செய்ததை எல்லாமே மேல சிமெண்ட் பூசத்தான் வந்திருக்கிறீங்க. திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு ஆண்டது. பாமக சொல்றாங்க, நாங்க திராவிட கட்சிகள் நான் இனிமேல் போக மாட்டோம். ஏன்? நீங்க அவர்களை வைத்து தான் நீங்கள் உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டீர்கள். பாமக என்ற ஒரு கட்சி 2 திராவிட கட்சிகள் மேலே ஏறி சவாரி செய்தவர்கள். ஜாதி என்ற பெயர்ல ஜாதி கட்சி வச்சு மக்களை, உன்னுடைய ஜாதி மக்களை ஏமாற்றிய அரசியல் வியாபாரிகள் பாமக என்று அவங்களோட இன்னைக்கு கூட்டணி. பரவாயில்ல. அடுத்தது இந்த தினகரனுக்கு வருகிறேன். 18 எம்எல்ஏ அதிமுகவுடைய ஊழல் கட்சி என்று சொல்லி, இபிஎஸ் உடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி வெளியே வராங்க. எல்லாம் இந்த தினகரனிடம் போய் சேர்ந்தாங்க. தினகரன் என்ன சொன்னாரு? மோடி ஆட்சியை நான் தமிழ்நாட்டில் வரவிட மாட்டேன், மோடியை விடமாட்டேன், மோடியை இங்க வரக்கூடாது, பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடாது, பிஜேபி ஒழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாசம் போய் திகார் ஜெயில இருந்தார். ஒரு சீட்டை அதே தினகரன் இன்னைக்கு ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என் ஜாதி மக்களுக்கு ஓட்டு போடு நீ உன் தொகுதியில் கேட்டுற வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீ எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர். யார் உன்னை தலைவனாக்குது? பிஜேபியே வரக்கூடாதுன்னு நினைத்த உன் தலைவனாக்கினாங்க உன்னை. உன் தலைவி உனக்கு சீட்டு கொடுத்து நீ எம்பி ஆகி இன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய கொள்கைக்கு எதிர்மாறாக நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள். இந்த தமிழ்நாட்டில் உனக்கெல்லாம் ஓட்டு எப்படி போடுவாங்கன்றது தெரியல. நான் சொல்ற உரிமையில அந்த மாதிரி தலைவர்களுக்கு இப்படிதான் சொல்லணும். அதனால ஒரு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் முதல்ல முன்னோக்கி பார்க்க வேண்டியது மக்களின் வளர்ச்சியை மட்டும்தான். அந்த மக்களின் வளர்ச்சியை பார்த்தாலே போதும் வெற்றி. இதை திமுக இந்த இப்பொழுது ஆட்சி செஞ்ச இந்த 3 வருடம் ஆகும். நான் இன்னைக்கு சொல்றேன், முதல்ல பாராட்டுக்குரிய வேண்டியது எதுவா இருந்தாலும் ரைட்டு, என்ன பிரச்சனைகளா இருந்தாலும், என்ன குறைகள் இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு நீங்க வேணுமா வேணாமா? எதிர்கட்சிகள் சொல்லுங்க. எதிர்கட்சியோ எதிரி கட்சியோ உதிரி கட்சியோ யாரா இருந்தாலும் சொல்லுங்க, இந்த திட்டம் நல்லது இல்லையா சொல்லுங்க. அருமையான திட்டம். காலையில போய் பசங்க, நம்ம வீட்டு பசங்க காலையில இட்லி சாப்பிட்டு போறாங்க. எத்தனையோ வீட்டில் குழந்தைகள் இன்னைக்கு பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்லம்ல இருந்து போகும்போது ஒரு ரொம்ப குறைபாடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் காலையில பைய தூக்கிட்டு வெறும் இவ்வளோண்டு காஃபி குடிச்சிட்டு போற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா காலையில போனா சாப்பாடு படிக்குதோ இல்லையோ அந்த சாப்பாட்டுக்காக குழந்தைங்க ஓடுறத பார்க்கும்போது அவ்வளோ இன்பமா இருந்தது. நான் கூட போய் அவங்க இங்க ஏரியா கவுன்சிலர் அவங்க மெட்டில்டா கிட்ட சொன்னேன், அந்த சாப்பாடு காலை உணவு நல்லா வருதா பாருங்க. உடனே மறுநாள் காலையில மெட்டில்டா அவங்க போனாங்க. எல்லாருக்கும் திருப்தியா குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அருமையான திட்டம், மிக சிறப்பான திட்டம், மற்றவர்கள் பாராட்டக்கூடிய திட்டம். எதிர்கட்சிகளும் இதை பாராட்ட வேண்டும். அதையெல்லாம் பேசுறதில்ல. அதையெல்லாம் பேசாம அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இதை ஊழல் கட்சி. உங்க கட்சியில எத்தனை பேர் ஊழல் செஞ்சாங்க? அந்த அம்மா இறந்த உடனே அண்ணா எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் காத்துட்டு இருந்தீங்க நீங்க. எத்தனை பேர்? ஜோலார்பேட்டை வீரமணி, நான் சொல்லட்டுமா அவங்களுடைய சொத்தின் மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இடத்துல பணத்தை கொட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் இடி அது எல்லாமே அங்க போய் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது தானே. அடுத்தது இந்த தங்கமணி இன்னமும் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மற்ற நாடுகளில் இன்னும் சுத்திட்டு இருக்காரு. அவர் இன்னும் அந்த இவர் இந்த மந்திரி யாரு, ஹரிபாஸ்கர், சாரி விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் எங்க போனாங்க? உங்க கட்சியில தானே இருந்தாங்க. எங்க போனாங்க? தமிழன் தலைவர் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வழிவகுக்கவே மாட்டார்.
ஆனால் எங்களுடைய தளபதி அவர்கள் மிகவும் வந்து ரொம்பவும் வந்து எல்லாரிடமும் வந்து நல்லபடியாக போய் யாருக்கும் வந்து எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ஒரு நல்ல முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர். அந்த அம்மா இருந்துதா, உயிரோடு இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸில் கூட பார்க்குறேன், கேட்குறேன். இந்த மாதிரி சவுக்கு சங்கர், இந்த மாதிரியான வந்து வியாபாரிங்க, இந்த மாதிரியான அட்டூழியம் பண்ணுறவங்கலாம் இன்னைக்கு இருக்க முடியுமா? இவங்கெல்லாம் போய் இன்னும் வருட காலமாக உள்ள தூக்கி போட்டிருக்கோம். அந்த அம்மாவாக இருந்திருந்தா வருட காலத்தில் உள்ளே இருப்பாங்க எத்தனையோ பேர். எல்லாமே இன்னைக்கு இந்த சீமான்லாம் தேவையில்லாத பேசிக்கிட்டு அசிங்கமாக இதெல்லாம் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ரைட் ஓகே இருந்துன்னு போட்டு அவங்க சுதந்திரத்தை பேசிட்டு போகிறாங்கன்னு பெருந்தன்மையோடு விட்டார். தலைவர் கலைஞர் கூட விட மாட்டார் இதை. ஆனால் இவங்களெல்லாம் விட்டதின் வந்து பலன் என்னன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஆப்பு வைத்து கொண்டிருக்கிறாங்க பலன். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் 40 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறும். எந்த விமர்சனம்லாம் இருந்தாலும் ரைட்டு, என்ன நீங்கள் வந்து நினைத்து இந்த திராவிட கட்சி திமுக ஒழிக்கணும்னு என்று நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இபிஎஸ் வந்து புது வகையான ஒரு பெரிய மெத்தடு கொண்டு வந்திருக்காரு. வீடியோவை போட்டு காட்டுறாரு. நாங்களும் வீடியோவை போட்டு நாங்களும் காட்டினா, நாங்கள் எங்களுக்கும் உத்தரவு கொடுத்து தளபதி உத்தரவு கொடுத்து நானும் வீடியோ போட்டு காட்டினா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? என்னமோ தான் அவருடைய பிரச்சாரம் வந்து சிறப்பாக பண்ணி என்னமோ பெருசாக கொண்டு வந்து உண்மையை கொண்டு வந்துட்டன்ற மாதிரி பேசுகிறார். திரும்பி பாருங்கள், உங்கள் முதுகை திரும்பி பாருங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அதிமுகன்ற கட்சி தேர்தலுக்கு பிறகு எல்லாம் விலகி வேறு இடத்துக்கு போகிறாங்க. அதை நான் சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து எங்கள் திமுகவை பற்றி இபிஎஸ் வந்து திமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த அருகதை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 1000 நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த சசிகலா அம்மா உங்களை வந்து அந்த முதலமைச்சர் ஆக்குனாங்க. அவங்களே தூக்கி போட்டீங்க. நீங்களாம் தொண்டனுக்கெல்லாம் எப்படி வந்து விசுவாசமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட சுயநலத்துக்காக கட்சியை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை. அது வந்து இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அவ்வளோதான். மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த சக்தியாலும் திமுகவை அசைக்க முடியாது. ஏன்னா இந்த கட்சி வந்துங்க, திமுகன்றது சாதாரண கட்சி கிடையாது. பல தொண்டனுடைய இரத்தத்தால் இது வளர்ந்த கட்சி. அன்னைக்கெல்லாம் தமிழுக்காக போராடும் போது தமிழை நீ உயிர் வாழ், நான் சாகிறேன் என்று இறந்த இளைஞர்களெல்லாம் உண்டு. அதே போல் இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம். நாங்களும் சொல்கிறோம், கூட்டம் உங்களுக்கு, ஆனால் வாக்கு எங்களுக்கு. இதுதான் நான் சொல்லுவேன். அதே போல் தலைவர் வந்து இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து தலைவருக்காக அப்போல்லாம் வந்து அந்த அரசியலே வேறு. ஆனால் தலைவரோட போய் நாங்கள்லாம் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு மரியாதையான ஒரு எலெக்ஷனாக இருந்தது. இப்போல்லாம் வந்து யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. பேச்சுக்கள் வந்து கேவலமாக இருக்குது. எல்லாரையும் தூண்டி விடுறது. இந்த மத்திய சென்னையில் வேறு இதிலேருந்து வந்து இங்கே வந்து கலாட்டா பண்ணுறாங்க. மத்திய சென்னையில் அந்த இவர் பிஜேபி இதில் வந்து அதுக்கப்புறம் அந்த பொம்பளைங்களை நாங்கள் கேட்டோம், யாருமா நீங்கள் வேறு இடத்துலேருந்து வந்து இங்கே, இது ஒரு ட்ரெண்டிங் எல்லா இடத்துலையும், வேறு இடத்துலேருந்து வந்து நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் வராதிங்க. இதெல்லாம் ஒரு மாயை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் 40 தொகுதியிலும் ஜெயிப்போம். ஏன்னா இந்த இயக்கம் வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி தெரியுமாங்க, இந்த இயக்கம் வெளியே இருந்து நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு எங்களுக்கு கட்சி பதவி இல்லைன்னு போயிடுவாங்க. எங்கள் இயக்கத்தில் நிறைய பேர் வந்து இந்த கட்சியை வந்து வேணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்சியிலேருந்து, இப்போ அதிமுக மாதிரி கட்சியிலேருந்து நிறைய பேர் இங்கே உள்ளே வராங்க. செந்தில் பாலாஜி மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் நடுவில் இருக்கோம் பார்த்தீங்களா, எங்களை மாதிரியான ஆட்கள். எங்களுடைய தாத்தா திரு நடேசனாரெல்லாம் முதல் எம்எல்ஏ, திருப்பத்தூர் எம்எல்ஏ, வடார்காடு மாவட்டத்தில். நாங்கள் வந்து கலைஞர் கையால் வந்து பொற்கிழி வாங்கியிருக்காரு எங்கள் தாத்தாலாம். அந்த ஒரு இதிலெல்லாம் நாங்கள் வளர்ந்தவங்க. இன்றைக்கி எங்களை மாதிரி நடுநிலையாக இருக்கிற அந்த தொண்டர்களெல்லாம் உண்மையாக எந்தக்கும் ஆசைப்படாமல், பதவிக்கு ஆசைப்படாமல், எந்த ஒரு வளர்ச்சிக்கு ஆசைப்படாமல், திமுக என்பது அந்த திமுக கட்சியின் வளர்ச்சிக்காக மட்டுமே நாங்கள் உழைப்போம். திமுக வெற்றி பெற வேண்டும், திமுக ஆள வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதாவது கட்சியிலேருந்து வந்தவர்கள், கட்சியிலேருந்து போனவர்கள், அவங்களெல்லாம் விட்டுட்டு நடுநிலையாக இருக்கிற அந்த திமுக உண்மையான தொண்டர்கள். உங்களுக்கு தெரியாதுங்க சார், இந்த திமுக தொண்டரெல்லாம் டிபி சத்திரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய சென்னையில் அழுக்கு வேஷ்டி சட்டை, ஒரு சட்டை மாற்று சட்டை இல்லாமல் கலைஞர் வாழ்கன்னு சொல்லி காலையில் எழுந்தோடனே முரசொலியை படித்து திண்ணையில் உக்காந்து கலைஞர் பேச்சையே பேசி குடும்பத்தை கூட பார்க்காம இறந்தவர்களெல்லாம் நிறைய தொண்டர்கள். அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி தான் சார் திமுக. இன்னைக்கு வரல நாங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறோன்னா திமுக வளர வேண்டும், திமுகவால் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்களை மாதிரி உண்மையான ரத்தத்தில் கலந்த தொண்டர்கள் நாங்கள் இருப்பதனால்தான் இன்னைக்கு திமுக யாருனாலும் அசைக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா கலைஞர் பார்த்துருப்போங்க, நேரடியாக பார்த்து சந்திச்சு தோன்றுங்களா? ஆமாம். இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க ஆட்சி
நடத்துறது? ஆட்சியா? ஆட்சி வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நல்ல விதமாக கலைஞர் செய்த அந்த ஆட்சியும் முதல்வர் ஸ்டாலின் செய்கிற அந்த இதுக்கும் எப்படி கம்பேர் பண்ணி? தலைவருடைய ஆட்சி வந்து அது வந்து வேற மாதிரி அது சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எல்லாரையுமே வந்து எப்படியோ கூப்பிடுவார், எல்லார்கிட்டையும் பேசுவார் எல்லாம். இப்போ வந்து நம்ம தளபதி ஐயா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார். எல்லாருடைய ஒன்றே ஒன்று என்னென்னா புரோட்டோக்கால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எங்களை மாதிரி தொண்டர்கள் எல்லாம் போயிட்டு ரொம்ப எளிதில் பார்க்க முடியல. அதுதான் ஒரு மனக்கவலையை தவிர மற்றபடி எங்களுக்கு வேறு ஒன்றுமே ஆட்சி வந்து நல்லபடியாக போதும். இது வந்துங்க பெண்களுக்கான ஆட்சி. இப்போ தளபதி நடத்திட்டு இருக்கிறது வந்து ஈவன் கலைஞர் அவர்கள் கூட பொதுவான இதுதான் ஆட்சியை தான் நடத்தினாரே தவிர, ஆனால் இம்முறை வந்து பெண்களுக்கான ஆட்சி. பெண்கள் வந்து பாராட்டும்படியான ஆட்சி இது. வந்த உடனே பஸ் வந்து எல்லா பெண்களும் போகணும்னு சொன்னாங்க. அதாவது அப்போ 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் பேருக்கு சேரலன்ற ஒரு குறைகள் இருக்குது, அதையும் நிவர்த்தி செய்திருவார். அதையும் இம்முறை நிவர்த்தி செய்யப்படும். அது வந்து அது உறுதி, அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இதில் வந்து நிறைய விமர்சனங்கள், துரைமுருகன் அவங்க பையன்லாம் வந்து இந்த மாதிரி பேசினாங்க வச்சாங்க, அதெல்லாம் கண்டிக்கக்கூடியது தான். அதெல்லாம் தளபதி கண்டிப்பார், அதெல்லாம் டெஃபினட்டாக கண்டிப்பார். இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பார். அதெல்லாம் வந்து ஒரு சில கூட்டங்கள்லாம் வந்து போயிட்டு ஒரு அந்த கட்சி தொண்டர் மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அது மாதிரிலாம் நின்று துண்டு பிரச்சாரம் கொடுக்குற அந்த இதுவெல்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, நாங்கள் வெறும் வந்து துண்டு பிரச்சாரம் தான் எங்களுடைய வேலையை. இதை இப்போ நாளன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாருமே பைக்கில் போய் மோட்டர் பைக்கில் போய் பிரச்சாரத்துக்கு போகிறோம். எல்லா பெண்களுமே மோட்டர் பைக்கில் எல்லாருமே, அதாவது வேலை செய்கிறவங்க வேலை செய்யாதவங்க காசு கொடுத்து யாருமே போக மாட்டோங்க. நாங்கள் உண்மையாக வந்து உழைக்கும் யார் ஈவன் இங்கே வேலை செய்கிற பிள்ளைங்க கூட பைக் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்துடுறோன்ட்டாங்க. அதனால் நாளன்னைக்கு வந்து அந்த பைக் பிரச்சாரம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்லாம் சந்திக்க முடியல, புரோட்டோகால் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு. இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கு வந்து எப்படி அந்த திமுக மேலே அந்த இவரை பார்க்க முடியல அப்படின்னா கூட அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக எடுத்து அதுதாங்க எங்களுக்கு வந்துங்க. அவர் எங்களை பார்க்கணும், எங்களை பாராட்டணும், எங்களை கூப்பிட்டு பதவிக்காக நாங்கள் வேலை செய்யலைங்க. எங்களை போல ஒரு செட் ஆஃப் தொண்டர்கள் இருக்காங்க, பல ஆயிரம் கோடி தொண்டர்கள் எத்தனை மாவட்டத்தில் எல்லாருமே இருக்காங்க. எதையும் எதிர்பார்த்து இல்லை. எங்களுக்கு வந்து திமுக வந்து ஆள வேண்டும். மதவாத கட்சிகளுக்கு இடம் இல்லை, ரைட்டுங்களாங்க. மதவாத ஏன்னா தலைவர் கலைஞர், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், காமராஜர் அவர்கள், இவர் எல்லாமே ஜாதி ரீதியாக எந்த ஒரு கட்சியும் நடத்தலை. பொதுவாக இது எல்லாருமே வேணும். எல்லா கட்சி, எல்லா தொண்டர்களும், எல்லா ஜாதியினரும், எல்லா மதத்தினரும். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஜாதி கட்சி தலைவர்களோட நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து பழக்கம் இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்காங்க. இது ரோட் ஷோ போகிறாங்க, ரோட் ஷோ நடக்குது, எல்லாமே நடக்குது. எல்லாமே எப்போவுமே 5 வருடம் முழுவதுமாக ரோட் ஷோ நடக்கட்டும். வருஷத்தில் 2-3 முறை ரோட் ஷோ போடுங்க. அவர் அண்ணாமலை சார் அவர்கள் வந்து இது பாத யாத்திரை போனார், நடந்து போனார். போங்க, எப்பவுமே மக்களுக்காக போங்க. அது என்ன இப்போ மட்டும் எல்லாருமே இந்த எலெக்ஷன் தேதிக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வேலையுமே. இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை ஜனநாயகத்தை வெல்ல வேண்டும், ரைட்டுங்களா, சுதந்திரம் பெற வேண்டும். அதற்கான நேரம் வந்து விட்டது. இது 2வது சுதந்திர போராட்டம் இது. அதனால் வந்து நாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். திமுக 21 தொகுதியும் கூட்டணி கட்சியில் ஒரு 10, மொத்தம் பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. இப்போ ரொம்ப வந்து ஸ்டார் தொகுதிகள்னு ஒரு சில தொகுதிகள் இருக்குது. அதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா தென் சென்னை வந்து இது பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறாங்க? தென் சென்னை என்ன தெரியுமாங்க, அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க வந்து கவர்னராக இருக்கும் போது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போனீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களோட ராஜபோஜ வாழ்க்கையில் அழகாக உக்காந்துட்டு அப்படியே காரில் போயிட்டு அப்படியே போனீங்க வந்தீங்க, இவ்வளோதான். இதை மக்கள் வந்து யாருமே கேட்கல. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை கேட்குறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? இந்த அம்மா வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனை விட பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க. தமிழ்நாட்டு மக்களை, ஒரு தமிழ்நாட்டு மக்களை கூப்பிட்டு ஏதாவது நல்லது செஞ்சுருப்பீங்களா? எத்தனையோ பேர் மனு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் வந்து 2 இடத்துக்கும் கவர்னராக இருந்தீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இது மக்கள் தெரியணும். அதை நாங்கள் வந்து பேம்ப்ளெட் கொடுத்துட்ருக்குறோங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாரும் அது இதுதான் உண்மை. இந்த அம்மா வந்து என்ன செய்ய போகிறாங்க? எனக்கு உண்மை புரியலைங்களே. இந்த அம்மா வந்து என்ன செய்தாங்க? இந்த அம்மாவது எம்பியாக இருந்தாங்க. யார்? தமிழிச்சி தங்கப்பாண்டியன். நீங்கள் வந்து 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரு. நீங்கள் நினச்சிருந்தா 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏங்க சண்டே சாட்டர்டே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தலை காட்டினீங்களா பாருங்க.
எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ நம்ம பிஜேபி குரூப் கூப்பிட்டா மீட்டிங்க்கு வருவாங்க. அது மாதிரி பெரிய பெரிய இடத்துல கூப்பிட்டா மீட்டிங்க்கு வருவாங்க. ஏன்னா பிஜேபியுடைய வேலையை தானே, அம்பானி அதானி இவங்கெல்லாம் தானே இப்போ மேலே வந்துட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல மீட்டிங் கூப்பிட்டா தமிழ்நாட்டில் வந்தாங்களே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா வந்து எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யலை. அதை இனிமேல் நான் செய்ய போகிறேன்னு குச்சினே இருக்கிறாங்க. எப்படி செய்வாங்க? இப்போ தமிழிசை இப்போ வந்து பார்த்தோம்னா பேசும் பொருளாகவே ஆயிடுச்சு. இவங்க தான் வந்து வெற்றி அந்த இது வந்து ஒரு ஆமாம். இப்போ நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது எல்லாமே உங்க வந்து பத்திரிக்கையாளர் தாங்க, நீங்க தாங்க அதை செய்றீங்க எல்லாமே. பத்திரிக்கையாளர் கொடுக்குற வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு தவறான ஒரு இதுதான். அதே போல அன்னைக்கு எதிர்ப்புன்றாங்க, தமிழச்சி தங்கப்பாணி எதிர்க்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்றாரு, அம்மா நீங்க அந்த மனசு நீங்க கருப்பா இருந்தாலும் உங்க மனசு வெள்ளம்மா, அவன் எவ்வளோ அழகா பேச வைக்கிறாங்க பாரு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அருவருப்பா இல்லைங்க. நீங்க தான் இது பண்ணுவீங்க, நீங்க நம்ம தாமரை மலரும்மா, நீங்க பிஜேபிக்காரர் அப்படிதான் பேசுவாங்க. அது வந்து அழகா வந்து சொல்லி கொடுத்து நடந்துட்டு இருக்குது சில விஷயங்கள். இனியும் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது. மதவாத கட்சிகள் வரக்கூடாது, அதற்காக திமுகவுக்கு வாக்களியுங்கள். இந்த முறை வந்து நம்ம இந்த போரே அதுதான். திமுக வெல்லணுன்றது அடுத்த கட்டம். நீங்க மதவாத கட்சி உள்ள விடக்கூடாதுன்னா நீங்க திமுகவுக்கு வாக்களிங்க. இதுதான் நான் கேட்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா மோடி அவர்களே வந்து தென் சென்னையில் வாக்கு கேட்குறாருன்னா அதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மோடி அவர்கள் தென் சென்னை அவர் சார் வாக்கு கேட்குறாருன்னா அவர் வந்து எல்லாமே பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து டெஃபினட்டாக அவருக்கு வந்து எப்படியோ சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது அண்ணாமலைஜி வந்த அப்புறம் பிஜேபி வந்து தெரியாமல் இருந்த இடத்துல நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்குது. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து தலைவராக இருக்கும்போது ரொம்ப குவைட்டாக நல்லா தூங்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே, ரைட்டுங்களா? கொஞ்சம் 2-3 பேர் இந்த மாவட்ட செயலாளர் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து இப்போ அவர் மோடிஜி என்ன நினைக்கிறாரு, தென் சென்னையில் ஜெயிச்சிருவாங்க. அதை கொண்டு போய் அவருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, தென் சென்னையில் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 தொண்டன் பேசினாலே போதாதாங்க, அதனால் வந்து தென் சென்னையில் ஜெயிச்சிருவாங்கன்னு. பட்டு என்றைக்கும் அங்கே உண்மை பேசும், ரைட்டுங்களா? வந்து என்றைக்குமே ஜனநாயகம் வெல்லும், உண்மை பேசும். எனக்கு தெரிஞ்சு கடவுள் வந்து என்றைக்குமே வந்து அப்படி விட மாட்டார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா கனிமொழி மேடம் கூட அந்த தொகுதியில் கேம்பெயின் பண்ணும்போது இவங்க 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க இப்போ வந்து கரிசம் கட்டுறோம் அதான் அது மாதிரி சொன்னப்போ நீங்கள் தீகாரில் இருந்தவங்க நாங்கள் இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. நீங்கள் தீகாரில் இருந்த கனிமொழி நீ பேசல, நீங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம். நீங்கள் சொல்கிறீங்க உதயநிதி அவர் வந்து இப்படி வந்து கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாத பேசுகிற, நீங்கள் என்ன மாதிரி பேச்சு? இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் ஒரு பெண் பேசுகிற பேச்சா? நீங்கள் கவுண்டர் கொடுங்க, அரசியல் கவுண்டர் கொடுங்க. நீ ஜெயிலிருந்து வந்த என்ன பேச்சு இதெல்லாம்? ஜெயிலிருந்து வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதா? இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. நீங்க அந்த வார்த்தையை நீங்க பேசக்கூடாது. இந்த அம்மாவுக்கு தெரியாது, படிச்சவங்க தானே, கவர்னரா இருந்தவங்க தானே, இந்த அம்மாவுக்கு தெரியாது? இவங்கெல்லாம் வந்து தென் சென்னையில் என்ன செய்ய போறாங்க எனக்கு தெரிஞ்சு தெரியலங்க. இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கவான பேச்சுகள், அருவருப்பான பேச்சுகள். இவங்க அவர் அண்ணாமலைஜி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பேச்சு வார்த்தைகளே சரி கிடையாது. இருக்கிற கோபத்தெல்லாம் அப்படியே காட்டுவாங்க, இருக்கிற கோபத்தை அப்படி காட்டக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச கலைஞர் மாநிலம் வந்து அதை அழகாக காட்டிட்டு போகலாமே. இதுக்கப்புறம் கவனிக்கப்படக்கூடிய இன்னொரு தொகுதி என்ன அப்படின்னா பெரம்பலூர். ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா திமுகவில் நின்று தான் பாரிவேந்தர் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார். இப்போ அவர் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கார். இப்போ KN நேரு அண்ணன் மகன் அவர் வந்து நிற்கிறார். அது அதாங்க, அது வந்து KN நேரு சார் மகன் நிற்கிறாங்க. வெற்றியை எதிர்பார்த்து கொண்டு தான் போகிறோம். அதான் இந்த மாதிரியான வந்து கட்சி மாறி வர்றதுனால எங்களுக்கு டெஃபினட்டாக எங்களுடைய வெற்றி வந்து உறுதியாகிவிட்டது. நாங்கள் வெற்றி பெறுவோம். அதாவது வெற்றி பெறுவோம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நாங்கள் வந்து இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறணும். அதனால் வந்து எல்லா மக்களுமே இதற்காக உழைக்கணும்னா நம்ம திமுகவுக்கு வாக்களிக்கணும். இதுதான் என்னுடைய இது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு, நாங்களும் 5 விரலால் ஓங்கி அடிப்போம். ஆமாம், நீங்கள் ஒற்றை விரலால் தான் அடிப்பீங்க, நாங்கள் 5 விரலால் அடிப்போம். இப்போ வேலூர் எப்படி பார்க்குறேன்? சண்முகம் ஐயா அவரு இன்னைக்கு வந்து பார்த்தாங்கன்னா மோடிஜி வந்து அங்கே வந்து வாக்கு சேகரி. ஆமாங்க, மோடிஜி வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வாக்கு சேகரிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவர் விடுற மாதிரி இல்லை. தமிழ்நாட்டை எனக்கு தெரிஞ்சு அவர் விடுற மாதிரி இல்லை. தமிழ்நாடை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. போன வாட்டியே கொஞ்சம் டஃப் இருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கதிர் ஆனந்துக்கும் ஆமாம் இவருக்கும் டஃப் இருந்தது. இந்த முறை எப்படி இருக்கும்?
இந்த முறையா? இந்த முறை அதே டஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீலகிரி ஆர்.ராசா அவர்களும் எல்முருகன் அவர்களும் நின்று இருக்காங்க. அது அதான் அதுக்கு முன்னாடி இவர் போய் திரும்ப பதவி ஏற்றுட்டாரு. என்ன நம்பிக்கை இல்லாதனா பதவி ஏற்றாரான்ற ஒரு எங்களுக்கு ஒரு இது. எப்படியோங்க திமுக வந்து வெல்லும், நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த ஒரு ஸ்டார் வேட்பாளரோ ஸ்டார் தொகுதியோ எதுவாக இருந்தாலும் வேறு திமுக வெற்றி பெறும், நாங்கள் வெற்றி பெறுவோம். அதே நோக்கத்துக்கு தான் வந்து பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சு பிரச்சாரம் அவர்களை பற்றி விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சியில இங்க இருந்து போனவங்க ஏன் இந்த குஷ்பு அம்மா போலையா சொல்லுங்க? இது பண்ணாத வந்து அக்குருமம்மா, அந்த குஷ்பு பண்ணாத அக்குருமம்மா. அங்க திமுகல இருந்தது, அங்க இருந்தது, அதை நாசம் பண்ணிச்சு, இங்க வந்துச்சு காங்கிரஸ் நாசம் பண்ணிச்சு. இப்போ இந்த தலைவர்களை திட்டி அங்க போகுது. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாத, அது போயிட்டாங்க. அந்த மாதிரி கமலஹாசன் வந்திருக்காரு, தப்பு கிடையாது. அரசியல் என்பதுங்க இனி எந்த நேரத்திலும் எந்த ஒரு முடிவும் வரலாம், எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறையா எடுத்து பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்க, இவர் பணம் வாங்கிட்டு போயிட்டார், அது வேணும். அது குஷ்பு கூட தான் பணம் வாங்கிட்டு போச்சு நான் சொல்றேன். குஷ்பு கூட தான் நான் கூட தான் சொல்றேன். இப்போ பிரச்சாரத்தை திடீர்னு உடம்பு சரியில்லை நீ போய் சொல்றேன்னு நான் சொல்றேன், ரைட்டுங்களா? அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் வந்து சகஜமா நடக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விமர்சனத்தை வந்து அவங்க ஸ்டார் வேட்பாளராகனால வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. தர்மபுரி எப்படிமா பார்க்குறாங்க? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏற்கனவே அதிமுகவோட இருந்தாங்க, ஏற்கனவே திமுகவோட இருந்திருக்காங்க, தனித்தும் நின்று இருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி அதுதான் சொல்றேனே, 2 கட்சிகளையும் மேலே சவாரி செய்தது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, ரைட்டுங்களா? தன்னுடைய ஜாதியினருக்கே துரோகம் செய்தவர் ராமதாஸ் அவர்கள். ஒரு முறை வந்து வென்றாங்க, அடுத்த முறை டெபாசிட்டா இருந்தார் அன்புமணி, நான் வச்சுங்க. இப்போ தான் நின்றால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக தன்னுடைய மனைவியை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல என் வீட்டில் இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னவர் யார்? இதே ராமதாஸ் சொன்னாரு. நடு சந்தியில வச்சு அடிங்கன்னாரு. யார் அடிக்கிறது இப்ப சொல்லுங்க? ரைட், நீங்க இவர் வந்து அன்னைக்கு பிஜேபி அரசுல வந்து இவர் என்னவா இருந்தாரு? அன்னைக்கு வந்து இவர் வந்து மந்திரியா இருந்தாரு, சுகாதாரத்துறை மந்திரியா இருந்தாரு. சுகாதாரத்துறை மந்திரியா இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? எல்லாருக்கும் உங்க மேல வந்து ஊழல் வழக்குல வந்து மட்டும்தான் வந்து இன்னும் ஊழல் வழக்கு போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க வந்தா நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்றதுக்காக நீங்க வந்து உங்க ஒய்ஃபை, நீங்க வந்து ஒரு பியூர் அரசியல் வியாபாரிங்க. இவங்கெல்லாம் ஜாதி கட்சிகளை வச்சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு, அது வன்னியர்களுக்குள்ள கட்சியே கிடையாது சார். உண்மையை சொல்ல போனால் வன்னியர்குள்ள தான் வந்து செட்டில் ஆகிட்டார், நல்லா ஹாப்பி ஆகிட்டார். ஒரு முறையும் இந்த கட்சிக்கிட்ட காசு வாங்கிக்கிறது, இல்லைன்னா அந்த கட்சிக்கிட்ட காசு வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அருவருப்பான ஒரு அரசியல். இவங்கெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னும் போதே மக்கள் அருவருப்பு படணும். இவங்களுக்கெல்லாம் வாக்கு அளிக்கக்கூடாது, இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களாகவே எடுக்கக்கூடாது. அன்புமணியெல்லாம் இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தோன்னா 40 தொகுதியும் வந்து தீவிர பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அதில் வந்து முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த 29 பைசா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் 29 பைசான்னு சொன்னால் நாங்கள் கஞ்சா இவருன்னு சொல்லிட்டு உதயநிதினு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு. அதை எப்படி வைப்பாங்க? அதாங்க, இதெல்லாம் வந்து சில்லறத்தனமாக குழந்தைங்க பேசுது பார்த்தீங்களா? நீ சாக்லேட் கொடுத்தா நான் வந்து இதை பர்பி கொடுப்பேன், அந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் வந்து சில்லறத்தனமான பேச்சு. மக்களை கேளுங்களேன், மக்களை கேட்டு பாருங்க. கேஸ் விலை என்ன இருந்தது, இப்போ என்ன விலை? இப்போ 100 ரூபாய் குறைச்சிருக்கீங்க, எதனால் குறைச்சிங்க? பெட்ரோல் விலை என்ன? பெட்ரோல் விலை 127 என்னவங்க இப்போ? அதையும் குறைச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து அரசியலுக்கு உகந்த வந்து தலைவர்கள் செய்கிற வேலை கிடையாது எல்லாமே. இதை ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா இஷ்டத்துக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சேர்த்து அள்ளி பூசிக்கிறது வந்து அரசியல் வாழ்க்கை கிடையாது. மக்கள் தீர்மானிக்கணுங்க. மக்கள் வந்து விளையாட்டு கிடையாது. எந்த முறையும் வந்து மக்கள் வந்து இப்போல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்களெல்லாம் ஏமாற்ற முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்காரு, எப்படி போயிட்டு இருக்கு? அவர் வந்து 24 மணி நேரம் உழைக்கும் தலைவருங்க. அவர் இரவு பகல் பார்க்காம அவர்கிட்ட இருந்து நாங்கள் எப்படி உழைக்கணும்னு கற்றுக்கிட்டோம். அது தளபதி கிட்ட இருந்து இன்னைக்கு இல்லைங்க, முதலமைச்சராக வருவதற்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரியெல்லாம் பிரயாணம் பண்ணுற வந்து ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. அவர் அன்னையிலேருந்து இன்ன வரலும் பதவி இருக்கோ இல்லையோ தன்னுடைய பணி வந்து 24 மணி நேரம் உழைத்து கொண்டே இருக்கும் ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இவர் இப்போ முதல்வர் அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க பார்த்தீங்களா, வெளியே போவாங்களா பார்த்தீங்களா? போகவே மாட்டாங்க. வெயிலே படாது அந்த அம்மா மேலே. போனாலும் ஹெலிகாப்டரோ இதில் போயிட்டு தான் வருவாங்களே தவிர எதுவுமே அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் முதலமைச்சர் வந்து தலைவர் எம்ஜிஆர் தலைவர், அதுக்கப்புறமா
தளபதி அவர்கள் மிக சிறப்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டார். எதை விமர்சனத்தை பற்றி அவர் கவலையே இல்லைங்க. ஒரு முதல்வருக்கு முன்னாடி நீங்கள் அவரை பார்த்து சந்திச்சு? ஆமாங்க, நிறைய முறை சந்திச்சிருக்கோம். நிறைய முறை எலெக்ஷனுக்கு பிறகு கூட நாங்கள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம். எல்லாம் வந்து நாங்கள் நிறைய முறை பார்த்துருக்கோம். அவருக்கும் தெரியும் நாங்கள்லாம் எப்படி பணியாற்றுவோன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மனைவி பற்றின ஒரு சில விமர்சனங்கள் அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் தப்புங்க. குடும்பத்தெல்லாம் இழுக்கக்கூடாதுங்க. குடும்பத்தெல்லாம் இழுத்தா இப்போ ஒரு குடும்பத்தை இழுத்தா காதை முடிக்க வேண்டியதுதான் கதைகளை. எந்த குடும்பத்தை பற்றி இழுக்கக்கூடாதுங்க. பிள்ளைகளை பற்றியோ இல்லை வந்து மனைவியெல்லாம் பற்றி எதுக்கு இழுக்கணும் சொல்லுங்க? அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க பாவம்? அவங்க பாட்டுக்கு ஏதோ இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வருது. அவங்க கோயில் போனால் உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். அவங்க கோயிலுக்குன்னா போகிறாங்க, ஹோட்டலுக்குன்னா போகிறாங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த கோயில் போகிறத பற்றியெல்லாம் இந்த கோயில் மதம் இதெல்லாம் ஜாதி இதெல்லாம் ஒழிக்கணுங்க. இதெல்லாம் ஒழிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். கடைசி கொஸ்டின், இந்த 40 தொகுதி எத்தனை இடம் வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கும்? இல்லை மத ஏதாவது ஓட்டு பிரிவுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கும்? ஓட்டு கொஞ்சம் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் வந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி எதிர்பார்த்துட்ருக்கோம். எல்லா தொகுதியும் இல்லைன்னா கூட எங்களுக்கு கணிசமான நாங்கள் என்ன நினைத்தோமோ அந்த தொகுதி கிடைக்கும். நன்றி. நன்றி, வணக்கம்.